நமஸ்காரம். சங்கிலி தொடர் போலன்னு சொல்லுகிறோமே, அது என்னது? அது ஏதோ சின்ன விஷயம் இல்லை. நம் குடும்பத்திலும் சரி, ஆன்மீகத்திலும் சரி, சங்கிலி தொடர் போல என்பது அவிச்சின்னமான ஒரு தொடர்ச்சியை குறிக்கும். அதாவது விட்டு போகாத, தடங்கல் இல்லாத, தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒன்று. ஆழ்வார் பாசுரத்தில் சொல்லும்போது, எந்த தந்த தந்தை தந்ததம் மூத்தப்பன் ஏழ்படிகால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்செய்கின்றோம் என்று சொன்னார். 7 தலைமுறைகளுக்கு விடாமல் பகவானே உனக்கு தொண்டு செய்து வருகிறோம், கைங்கரியம் செய்து வருகிறோம். 7 படிகால் தொடங்கி வந்து வழி வழி, வாழையடி வாழையாகனு சொல்லுவோம். அது விட்டுவிடாமல் தொடர வேண்டும். நடுவில் இடைவெளி விழுந்து விட்டாலே அது சிறப்பான தொண்டாகாது. இது பலவிடங்களிலும் பார்க்கலாம். ஒரு கோயில் எடுத்துக் கொள்வோம். விடாமல் ஆராதனம் நடக்க வேண்டும், பூஜை நடக்க வேண்டும். 10 நாட்கள் நடக்கும், ஒரு நாள் நடக்காது. மீண்டும் 7 நாட்கள் நடக்கும். அப்படி வழக்கமே இல்லை. ஒரு நாள் கூட நிறுத்தப்படக்கூடாது. நாம் தினப்படி வீட்டில் பெருமானுக்கு ஆராதிக்கிறோமே, நித்திய திருவாராதனம் என்றுதான் சொல்வார்கள். ஒருத்தர் சந்தியாவந்தனம் பண்ணாலும் அது நித்திய கர்மானுஷ்டானம், தினமும் தான் செய்யப்பட வேண்டும். விட்டு விட்டா செய்வார்கள், நல்ல காரியம் தானே, 4 நாளைக்கு ஒரு தினம் செய்தால் போராதான்னு கேட்க முடியாது. விடாமல் தான் செய்ய வேண்டும். அவ்வளவு ஏன், பக்தி தியானம்னு சொல்லுகிறோமே, அதுவே இடைவெளி கூடாது. தைலதாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தான ரூபம்னு சொல்லுவார்கள். ஒரு எண்ணெய் ஒழுக்கு போலே ஒரு குழாயை திறந்து பாத்திரத்திலிருந்து எண்ணெய் சொட்டுகிறது, விழுகிறதுன்னு வைத்துக் கொள்வோம். அது பிசிரே இல்லாமல் அப்படியே விழும். அதே தண்ணீராக இருந்தால் அப்படி விடாது, பிசிறு இருக்கும், இங்கேயும் அங்கேயும் பாயும். ஆனா எண்ணெய் அப்படியெல்லாம் பாயாது. அதை போல நம்முடைய எண்ணத் தொடர். பகவானை நினைக்கிறோம், தொடர்ந்து நினைக்கிறோம், தொடர்ந்து நினைக்கிறோம், தொடர்ந்து நினைக்கிறோம். அது விட்டு போனால் அது சிறப்பான பக்தி ஆகாது. ஒரு கோயிலில் நம் குடும்பத்திலிருந்து ஒரு கைங்கரியம் பண்ணி வருகிறோம். எல்லாரும் என்ன ஆசைப்படுவார்கள்? விட்டுவிடாமல் செய்ய வேண்டும், தொடர்ந்து செய்ய வேண்டும். அதுபோல் கோயிலில் கைங்கரியம் பண்ணுபவர்கள் இருப்பார்கள். அவர்கள் என்ன நினைப்பார்கள்? கைங்கரியம் விடாமல் தொடர்ந்து செய்யப்பட வேண்டும், கைங்கரியம் தொடர வேண்டும். அது யார் செய்கிறார்களோ அவர்களும் வாழையடி வாழையாக தொடர்ந்து வர வேண்டும். ஒண்ணும் வேண்டாம், வைத்தியரிடத்தில் போய் மருந்து சாப்பிட வேண்டும்னு கேட்டாலே, உடம்பு சரியாக போக வேண்டுமானால் விடாமல் சாப்பிடுங்கள். 3 நாள் சாப்பிடுகிறேன், ஒரு நாள் விட்டு விடுகிறேன், மறுபடியும் 2 நாள் சாப்பிடுகிறேன் நான் சொல்ல முடியும்? அது அப்புறம் மருந்து சரியாக வேலை செய்யாது. முதலில் அது வேலை செய்ய ஆரம்பிப்பதற்கே கொஞ்ச நாட்கள் ஆகும். அதற்கப்புறம் உடம்பில் அது பிடித்து உடம்பை சரிப்படுத்த வேண்டும். அதற்குள் இப்படி நிறுத்துகிறேன் அப்படி நிறுத்துகிறேன்னு சொன்னால், அதனால மருத்துவத்தில் மருந்தாக இருக்கட்டும், வீட்டில் செய்யும் பூஜையாக இருக்கட்டும், கோவிலில் செய்யும் கைங்கரியங்களாக இருக்கட்டும், ஒரு குடும்பத்தில் அடுத்தடுத்து ஏற்று செய்வதாக இருக்கட்டும், எங்கும் தியானம் உட்பட மருந்து உட்பட இடைவெளி இல்லாமல் இருக்க வேண்டும். இதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். ஒரு சிறந்த சங்கீத வித்வான் இருப்பார். அவர் நிச்சயம் அடுத்தடுத்து தன் குடும்பத்தில் அனைவரும் பாட வேண்டும் என்று ஆசைப்பட மாட்டாரா? அதற்குண்டான தகுதியை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும், நன்கு வாசிக்க வேண்டும், முயற்சி எடுக்க வேண்டும். தகப்பனார் பெற்ற பெயரை பிள்ளை பெற வேண்டும். அது யாருக்கும் ஆசை இருக்கும். ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கொண்டாலும் இடைவிடாமல் தான் இருக்க வேண்டும். ஆச்சாரிய பரம்பரை இடைவிடாமல் இருக்க வேண்டும். இன்னார் அந்த ஆச்சாரியனாக இருந்தார்,
அவருக்கு அடுத்து இவர், அவருக்கு அடுத்து இவர், அவருக்கு அடுத்து இவர் என்று விடாமல் தான் தொடர வேண்டும். ஓராண் வழியாய் உபதேசித்தார் முன்னோர்னு சுவாமி மணவாள மாமனிகள் பாடுகிறார். ஒருத்தர் ஒருத்தருக்கு சொன்னார், அவர் ஒருத்தருக்கு சொன்னார், அவர் ஒருத்தருக்கு சொன்னார். வேதமே அப்படி வந்தது தானே. நடுவில் விட்டு போய் விட்டால் அது ஸ்ருதியாகவே இருந்திருக்காது. ஒரு குரு சிஷ்யருக்கு சொல்லுவார், உச்சாரணம் அனுச்சாரணம். அவர் சொன்னதை சிஷ்யன் திருப்பி சொல்லுவார். அந்த சிஷ்யன் அடுத்த சிஷ்யனுக்கு, அந்த சீடன் அடுத்த சீடனுக்கு. அப்ப அது அவிச்சின்னமான பரம்பரை. 10 தலைமுறையாக வேதாத்தியனம் பண்ணி வருகிறார்களாம். இப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது எவ்வளவு பெருமை. அதனால் குரு பரம்பரையாக இருக்கட்டும், ஒரு ஆச்சாரியனுடைய பரம்பரை, அர்ச்சகருடைய பரம்பரை, எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த பட்டத்தில், அந்த இடத்தில், அந்த ஸ்தானத்தில் அடுத்தடுத்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு எத்தனை பேர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் தெரியுமோ? நம்ம குடும்பத்திலும் அதை போல் பக்தி பரம்பரை இருக்க வேண்டும். அடுத்தடுத்து அடுத்தடுத்து இருக்க வேண்டும். ஆழ்வார்கள் பாசுரங்களில் எங்கெடுத்து பார்த்தாலும் விடாமல் தொடர்ந்து என்பதை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் விடாமல் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இந்த விஷயம் உங்கள் குடும்பத்துக்கு எந்த விதத்தில் வேண்டுமானாலும் பொருந்தலாம். ஆனால் அந்த கண்டினியூட்டி விட்டு போய்விடக்கூடாது. அந்த விஷயத்தை கொஞ்சம் உள்ளத்தில் வைத்துக்கொண்டு உங்களிடத்திலும் சரி, உங்களை சுற்றியும் சரி, அதே போல கண்டினியூட்டி எல்லாம் விட்டு போகிறதா, விடாமல் இருக்க என்ன செய்யலாம் என்பதை சிந்திப்போம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.